ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓகேங்க சிஸ்டர். 8/5/2024 முரளிக்கான கேள்வி பதில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த விதமான அதாவது சென்டரின் வளர்ச்சிக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு என்ன பாபா சொல்றாங்கன்னா, சுயநலமற்ற உண்மையான மனசோட சேவை செய்யணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து சதா சேவையில ஆர்வம் இருக்குன்னா உண்டியல் வந்து நிறைஞ்சிட்டே இருக்கும். எங்கே சேவை செய்ய முடியுமோ அங்கே வந்து நீங்க ஏற்பாடுலாம் செய்யணும். யாரிடமும் கேட்க கூடாது. கேட்கறத விட இறக்குறது மேலானது. தாமாகவே அனைத்தும் வரும். நீங்க வெளியில் உள்ளவர்களை போல சந்தா வசூல்லாம் செய்யக்கூடாது. கேட்கறதுனால சென்டர் வந்து விரைவில் நிரம்பாது. அதனால கேட்காமலே வந்து சென்டரை பராமரிங்க அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம வந்து கடவுள் நடத்துறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த மாதிரி காசு கேட்கறது அப்படிங்கறது ஒரு அவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம். இல்ல வந்து அவங்களுக்கு சந்தேகத்திற்குரிய விஷயத்தை ஏற்படுத்தலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இப்ப நம்மளே ஒரு இடத்துக்கு போறோம், கடவுள் சொல்லி கொடுக்கறாரு அப்படின்னு நம்ம போகும்போது காசு கேட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு வியாபாரம் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இவங்க எதுக்காக இப்படி கேக்குறாங்க, ஏதோ தப்பு பண்றாங்க, அந்த மாதிரியான எண்ணத்தெல்லாம் உருவாக்கும். ஆனா பாபா வந்து என்ன சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நல்லபடியா சேவை செய்யுங்க, தானா உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்தடையும். ஏன்னா நம்ம சேவை செய்யறத பார்த்துட்டு அவங்களே தானாவே முன் வந்து கொடுப்பாங்க இல்லையா? அடுத்ததுங்க சிஸ்டர், அடுத்த கொஸ்டின், குருட்டு நம்பிக்கை என்று பாபா குறிப்பிடுவது என்ன? பாபா என்ன சொல்றாங்கன்னா, புத்தியில இந்த ஞானம் இருக்குது. எப்படி நம்ம வந்து ஆரம்பத்துல மேல இருந்து வர்றோம், எப்படி விஷ்ணு அவதாரத்தோட ஒரு விளையாட்ட காட்டுறாங்க, விமானத்துல அமர்ந்துகிட்டு கீழே வர்றாங்களாம். இப்ப வந்து குழந்தைங்களாக்கி நீங்க என்னன்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. என்னென்ன காட்டுறாங்களோ எல்லாமே தவறானது. இப்ப நம்ம அத வந்து நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். இது எப்படி நம்ம ஆத்மாக்கள் நம்ம மேல இருந்து கீழே இறங்கி வரோம்னு நமக்கு தெரியுது இல்லையா பாபா சொல்லி. கண்டிப்பா. ஆனா அவங்க வந்து ஏதோ வாகனத்து மேல ஏறி வர்ற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அத நம்புறாங்க எல்லாருமே. உண்மையில பாபா வந்து சொல்றது இதத்தான் உண்மை, ஆக்சுவலி இதுதான் உண்மை. ஆனா இந்த உண்மையை சொல்லும் போது இதெல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி எங்களால நம்ப முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்புறம் என்ன, யாராவது பாபா சொல்லுவார் இல்லையா, அப்போ 2 கை, சாரி 4 கை, அந்த மாதிரி பிறந்து நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் யார் உங்களுக்கு வந்து காக்கா மேலயும் குருவி மேலயுமா ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அந்த மாதிரி எங்கேயாவது பார்க்க முடியுமா நம்மளால? அந்த மாதிரி வந்தா அது என்ன ஆகும்? அந்த குருவியும் அந்த பறவையும் அத வந்து நம்மளுமே பக்தியில இருக்கும்போது இதெல்லாம் நம்பிட்டு இருந்தோம். அதுதான் பாபா குருட்டு நம்பிக்கைன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு குருட்டுத்தனமா நம்பிக்கை வச்சு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து விளக்கம் கொடுக்கறாரு அவர் நமக்கு. இந்த மாதிரி எல்லாம் கிடையாது குழந்தை, இதுதான் உண்மை அப்படின்னு. பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா நம்பவே முடியாத கதையெல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த சொன்னதும் நம்பதாங்க சிஸ்டர். மகாபாரதத்திலே பாருங்களேன், எதுவுமே நம்ப முடியாததா இருக்கும் எல்லாமே. ஆனா எவ்வளவு அதை ரசிச்சு இது பண்ணி பாக்குறாங்க மகாபாரதத்தை. எந்த ஒரு எதுவுமே காட்சியுமே அதை நம்ப முடியாததா இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம சங்கம யுகத்துல எடுக்கிற ஞானம் தான் பக்தி மார்க்கத்துல வந்து வெளிப்படும். அத வந்து இப்ப நம்ம பண்றது எல்லாமே சூட்சமமா இருக்குதுங்க சிஸ்டர். அத வந்து ஒரு கதையா எழுதும் போது இப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழியும் கிடையாது. இப்போ எனக்கு வந்து நான் அன்பா இருக்கிறேன் அப்படிங்கறத வந்து என்னோட உணர்வு. அது அந்த உணர்வை வந்து எப்படி வந்து வெளிப்படுத்த முடியும்? இப்போ ஒரு கதை வடிவத்துல குறிப்பிடுறோம், இல்ல புக்கா நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு சில படங்களை வச்சுதான் அதை வந்து புரிய வைக்கவே முடியும் நம்மளால. அந்த மாதிரிதான் சங்கம யுகத்துல வாங்கின அத்தனை ஞானமும் சூட்சமமான விஷயம் எல்லாமே. இங்க ஞானம் எல்லாமே சூட்சமமான விஷயம் தானே. மனசுக்குள்ளார நம்ம போடுற விதைகள் தானே எல்லாமே. அது எல்லாமே பக்தி மார்க்கத்துல கதை வடிவமா எழுதும் போது அதற்குரிய விஸ்தாரமா போட்டு எழுதிட்டாங்க. ஆனா பாபா இப்ப திருப்பியும் கடைசியில வந்து இதுதான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் புரிய வைக்கிறாரு, எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறாரு அவரு. அதான் பாபா என்ன சொல்றாங்கன்னா, என்னென்ன காட்டுறாங்களோ எல்லாமே தவறா உள்ளது. இப்ப நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். ஆத்மாக்கள் உண்மையில வந்து ஆத்மாக்கள் எங்க வசிப்பவங்க, எப்படி மேல இருந்து இங்க கீழே வரணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க. மீண்டும் பாபா வந்து நம்மளை தூய்மையாக்குறாரு. இது வந்து மாணவர்களாக உங்களுடைய புத்தியில எப்பயுமே இருக்கணும். 84 பிறவி சக்கரத்தை நம்ம எப்படி சுத்தி வந்து இருக்கிறோம்
அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க. கல்பத்துல ஆயுளுக்கு வந்து மிக நீண்ட காலம் கொடுத்திருக்கிறதுனால இந்த சின்ன சுலபமான விஷயங்கள்லாம் கூட மனிதர்கள் புரிஞ்சுக்காம குருட்டு நம்பிக்கைன்னு குருட்டு நம்பிக்கையில இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ இரவு பகலே வந்து பாத்தீங்கன்னா 12 மணி நேரம், அது ஒரு 12 மணி நேரம் 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரு வருஷம்னு சொல்லும்போது 365 நாள் முடிஞ்சிருச்சு. ஆனா கல்பத்துக்கு மட்டும் இவ்வளவு லட்சக்கணக்கான வருடங்கள் கொடுத்துட்டாங்க. 84 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. ஓகே சிஸ்டர். அடுத்த கொஸ்டின். எதை நாம் தான் அறிந்திருக்கின்றோம் என பாபா கூறுகின்றார்? இந்த ஞானம் வந்து நமக்கு தான் தெரியுங்கிறாங்க. உலகத்துல வேற யாருக்குமே இந்த ஞானத்தை தெரிஞ்சே இருக்கலங்கிறாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்ததா சொல்றாங்க மனிதர்கள். ஆனா அது என்னவா இருந்தது அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. நிச்சயமா ஆதிசநாதனா தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்திருக்கும். இதை முற்றிலுமே அவங்க தெரியாம இருந்திருக்காங்க. நீங்க தான் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம தான் வந்து முதல்ல இப்ப தெரியாம இருந்தோம். மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க இது போல வந்து தர்ம ஸ்தாபகர்கள் பற்றி தெரியாதவங்களா இருக்கிற மத்த தர்மத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்கவுங்க தர்ம ஸ்தாபகர்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல. ஆனா நம்ம தானே தெரியாம இருந்திருக்கிறோம். நம்மளுடைய தர்மஸ்தாபகர் யாரு, நம்மளுடைய தர்மம் எது அப்படிங்கறது தெரியாம நம்ம தானே இருந்திருக்கிறோம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டவங்களா ஆயிட்டோம். ஞானம் நிறைஞ்சவங்களா ஆயிருக்கிறீங்க. மற்ற உலகத்துல இருக்கிறவங்க தெரியாம இருக்கிறாங்க. மனிதர்களாக இருந்து கொண்டு நடிகர்களாகவும் இருந்து கொண்டு நீங்க இதெல்லாம் இப்ப நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறத பாபா சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்ம தான் ஆதியில வந்திருக்கிறோம் அப்படின்னா அப்ப நாடகத்தினோட முழு ரகசியமும் நமக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். இடையில வந்தவங்களுக்கு தெரியுது அவங்க தர்மத்தை பத்தி, அவங்க தர்மத்தை யார் ஸ்தாபனம் பண்ணாங்கன்னு தெரியுது. ஆதியில வந்தவங்களுக்கு தெரியல. எப்பவுமே ஒரு உலகில் விஷயம் கூட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்தவங்களுக்கு இப்ப நம்ம தாத்தா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளைங்கன்னா நமக்கு கடைசியா பிறக்கிற குழந்தைக்கு தாத்தா பாட்டிய தெரியாது. அதாவது கொள்ளு தாத்தா. ஆனா அந்த கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா கடைசியா யார் வந்தாங்கன்னு அவங்களுக்கு அந்த வரிசையா தெரியும்ல அவங்களுக்கு. ஆனா நமக்கு தெரியல பாருங்க, மறந்துருச்சு. அததான் பாபா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க சிஸ்டர். அடுத்த கொஸ்டின். எதையெல்லாம் நினைத்தால் நமக்கு குஷி அதிகரிக்கும்? பாபா என்ன சொல்றாங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த ஞான நாட்டியம் நடைபெற்றுட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. பாபா நமக்கு எத்தகைய அற்புதமான ஞானத்தை கொடுக்கிறாரு. இந்த ஞானத்தின் மூலம் நாம் நம்முடைய ஆசையை பெறுறோம். எழுதப்பட்டு இருக்கு ராஜயோகத்தின் மூலமா நான் உங்களை ராஜாவுக்கு மேலான ராஜாவா ஆக்குறேன்னு. ஆனா எதுவுமே புரியல. இப்ப புத்தியில முழு ஞானமும் வந்துருச்சு. இப்ப வந்து சூத்திரர்ல இருந்து மீண்டும் நம்ம பிராமணரா ஆயிருக்கிறோம். இந்த மந்திரமும் புத்தியில இருக்கு. பிராமணர் நாம தான் பிறகு தேவதை ஆகும். நாம தான் இறங்கி கீழே வர்றோம். எவ்வளவு மறுபிறவி எடுத்து சுற்றி வர்றோம். இது வந்து ஞானம் புத்தியில இருக்கும் காரணத்தினால குஷியும் இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. யாரு வந்து இத முற்றிலும் தெரியாம இருக்கிறாங்களோ அவங்கதான் சதா சுகமானவர்களாக ஆக்க வேண்டும். யார் வந்து முற்றிலும் அறியாமையில இருக்கிறார்களோ அவர்களை சதா சுகமானவர்களாக ஆக்கணுங்கிறாங்க பாபா. தெரியாம ஞானம் தெரியாம இருக்காங்கல்ல. கண்டிப்பா. ஏன்னா முன்னாடி நம்மளும் அப்படிதான் இருந்தோம். ஆமா. அப்ப இந்த ஞானம் கிடைக்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு குஷி வந்துச்சு நமக்கு. அப்ப அவங்கள வந்து கண்களை திருக்கும் போது நமக்கு குஷி ஏற்படுதுங்கிறாங்க. சேவையில ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உள்ளுக்குள்ள குஷி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா. இப்ப யாருக்காவது ஒருத்தவங்க ஞானம் கொடுத்து அவங்களுக்கு புரியுது அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு குஷி ஆயிடுது பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களுக்கு புரியுதா, இது ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அப்படி ஒரு குஷி வந்துருது. அப்ப பாபாவுக்குமே அப்ப நம்மளுக்கெல்லாம் இப்ப பாபா வந்து இந்த ஞானத்தை புரிய வைக்கிறாரு. புரிஞ்சோடனே குழந்தைங்களுக்கு எல்லாம் புரிஞ்சோடனே அவருக்கு எவ்வளவு குஷி ஆகுது பாருங்க. அதனாலதான் பாபா அடிக்கடி சொல்றாருங்க போல இருக்குது. எனக்கு வந்து குழந்தைங்களை விட்டா யாரும் இல்ல, நான் குழந்தைங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் சொல்றத நம்ம தானே கேக்குறோம், வேற யாரும் கேக்குறது இல்ல இல்லையா? அதே மாதிரி பாருங்க, இப்ப நம்ம ஞானம் நிறைய பேத்துக்கு சொல்லுவோம். ஆனா இதை யார் ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கும் போது அப்படி ஒரு குஷி நமக்கு வரும். நம்ம தர்மத்த ஆத்மா, நம்ம இனத்த ஆத்மா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் வருது நமக்கு. ஓகே சிஸ்டர். அடுத்த கொஸ்டின். எது ஓரிரு நாளுக்கு சமமாக ஆகிவிடும் என பாபா கூறுகின்றார்? இப்ப நம்ம 84 பிறவிகள் எடுத்திருக்கோம்னு பாபா சொல்லியிருக்காங்க. பிறவிஸ் எடுத்து சுற்றி சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம்னு. ஆனா மனிதர்கள் வந்து 84 லட்சம் பிறவிகள்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு சிறிய விஷயம் கூட யாருடைய கவனத்திலையும் வர்றதில்ல. லட்சம் வருடங்களோடு ஒப்பிட்டாங்கன்னா
அது இப்ப நம்ம இந்த 84 பிறவிகள்ங்கிறது வந்து ஓரிரு நாட்களுக்கு சமமாகிடுங்கிறாங்க பாபா. அதாவது 84 4 லட்சம் எங்க இருக்கு, 84 பிறவி எங்க இருக்கு. கண்டிப்பா. அப்ப அந்த 84 பிறவிய கடக்கறதுக்கே 5000 வருஷம் ஆகுது. ஆமா. அப்ப அதுவே இவ்வளவு நாள் ஆகுது. அதுக்கே தாங்க முடியல நமக்கு. 5000 வருஷத்த தாங்கி கடைசில வரும்போதே முடியல பாபா கூட்டு போயிடுன்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். இன்னும் 84 லட்சம் பிறவி எடுத்தா என்ன ஆகும் நம்ம? நாடகம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது. கரெக்டா அந்த முடியற டைம்ல நம்மளும் சோர்ந்து போயிடுறோம், களைச்சு போயிடுறோம். அந்த டைம்ல கடவுளை கும்பிடவும் ஆரம்பிக்கிறோம். அந்த டைம்ல பாபாவும் வந்து கேட்ச் பண்ணி திருப்பி சர்க்கிள வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுறாரு பாருங்க. எவ்வளவு நல்லா இருக்குது இந்த நாடகம். உண்மையிலேயே எனக்கு இந்த நாடகம் ரொம்ப பிடிக்குது சிஸ்டர் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி புத்திசாலியா யாராலுமே யோசிக்க முடியாது இந்த நாடகத்தை. அதுவும் நடந்ததே நடக்கும், சுழற்சி, 5000 வருட காலச்சக்கரம். அதுவும் தேவதையா வந்த ஆத்மாக்களே திருப்பி வந்து அதே ஆக போறாங்க. ரொம்ப அழகான நாடகம் இது. ஓகேங்க சிஸ்டர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எது அற்புதமான விளையாட்டு என பாபா கூறுகின்றார்? நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. இந்த பழைய உலகம் முடிஞ்சாகணும், பிறகு நம்பர் வார் வந்து நம்ம இந்த புதிய உலகத்துல வருவோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆத்மாக்கள் வந்து பாகத்தை நடிப்பதற்காக எப்படி வருது அப்படிங்கறதையும் நம்ம தான் தெரிஞ்சிருக்கிறோம். நாடகத்துல நீங்க இப்ப சொன்ன மாதிரிதான் பாபா சொல்லியிருக்காங்க. நாடகத்துல காட்டப்படுறது போல ஆத்மாக்கள் மேல இருந்து இறங்குறது இல்ல. ஆத்மாவையும் இந்த கண்கள் வந்து பார்க்க முடியாது. ஆத்மா எப்படி வருது, சிறிய உடல்ல எப்படி பிரவேசமாகுது, இது மிகப்பெரிய அற்புதமான விளையாட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சிஸ்டர். இப்போ நம்ம இப்போ போன்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப் ரெக்கார்டர், அதாவது பழைய காலத்துல சொல்லலாம், மிகப்பெரிய அந்த வீடியோ ரெக்கார்டரே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், டப்பா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேப் ரெக்கார்டர் வந்துச்சு, அதுக்கப்புறம் சிடி வந்துச்சு, இப்ப வந்து மெமரி சிப் வந்துருச்சு. அதுலயுமே கூட உங்களால எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியும்? சின்னோண்டுதான் இருக்கும் மெமரி சிப்னு வச்சுக்கோங்களேன். அதுலயே கூட ஓரளவுக்கு தான் ஸ்டோர் பண்ண முடியுது. அப்போ நம்ம 84 பிறவி எடுக்கிறோம்னா ஒரு நாளையும் எத்தனை மணி நேரம் ஆகுது? அதுல ஒரு அந்த எண்ணம், வார்த்தை, செயல் அதெல்லாம் பதிவாகுது பாருங்க. இத்தனைக்கும் மெமரி சிப்பாவது இத்தனை கொண்டு இருக்குது, இது கண்ணுக்கு கூட தெரிய மாட்டேங்குது ஆத்மா. அப்ப 5000 வருடத்தினுடைய ஒவ்வொரு நிமிஷமும் அதுல ஸ்டோர் ஆயிருக்குது. அந்த ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த பொருள் கண்ணுக்கு தெரியல. அப்படிங்கிறப்ப இது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. இதெல்லாம் நினைச்சாலே நமக்கே புல்லரிக்குது. பாபா அதனாலதான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறாரு போல இருக்குது. மனிதர்கள் பாபாவை என்ன பெயரில் எல்லாம் வர்ணனை செய்கின்றார்கள்? பாபாவை வந்து மந்திரவாதின்னு சொல்றாங்க, நகை வியாபாரின்னு சொல்றாங்க, நகை வியாபாரி இப்படி எல்லாம் வர்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அடுத்த கொஸ்டின் சிஸ்டர், பாபா எதை அதிசயமாக உள்ளது என கூறுகின்றார்? பாபா சொல்றாரு, சத்தியுகம் திரேதாவுல நான் வர்றதே இல்லைங்கிறாங்க பாபா. ஆனா வந்து ஞானம் முழுவதையும் பாபா சொல்றாங்கல்ல. பாபா வந்து சத்தியுகம் திரேதாயுகத்துல பாட்டே கிடையாது. இருந்தாலும் நான் எப்படி சொல்றேன், இது அதிசயமா இருக்குது இல்லையா? யார் இந்த நாடகத்துல வந்து பாகம் எதையுமே எடுத்துக்கொண்டது இல்லையோ அவர் எப்படி சொல்றாரு, நான் எதையுமே பாக்குறது இல்ல, நான் சத்தியுகம் திரேதாவுல வர்றதும் இல்ல, ஆனா எனக்குள்ள எவ்வளவு ஞானம் இருக்கு, நான் அதை வந்து ஒரே ஒரு முறை வந்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க அத வந்து பாகத்தை நடிக்கிறீங்க, நீங்க அதை அறிந்திருக்கல, தெரிஞ்சுக்கலாம இருக்கிறீங்க. யார் எந்த ஒரு பாகத்தையும் நடிக்கவே இல்லையோ அவர் அனைத்தையுமே சொல்றாரு, இது அதிசயம் இல்லையாங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. அதாவது ஆதியில வந்த நமக்கே தெரியல, அவர் வரவே இல்ல, அவருக்கு தெரியுது. அப்ப டிராமா எவ்வளவு ஒரு அதிசயமா இருக்குது பாருங்க. பாபா வந்து சர்வசக்திவான், அவர் மேல இருந்து அவர் வந்து அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா தன்னைத்தானே பாபா தாழ்த்தி இப்படி சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா. ஆனா படைப்பு தயாரிப்பாளர் எல்லாருமே அவர்தான். முழு பாட்டும் நம்ம சுத்திக்கிட்டு வந்தாலும் நமக்கு தெரியல. அவர் பாட்டே எடுக்கல சத்தியுகம் திரேதாயுகத்துல, ஆனா அவருக்கு எல்லா ஞானமும் தெரியுது. ஓகேங்க சிஸ்டர், பாபாவுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சு? பாபாவுக்கு சொல்றாங்க, இந்த கொஸ்டின் நமக்கு வரும்ல, பாபா எப்படி இவ்வளவு ஞானம் சொல்றாங்க அப்படின்னு. கண்டிப்பா, ஏன்னா பாட்டே பண்ணல, எப்படி அவருக்கு இது? இப்பதானே முன்னாடி கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம், சத்தியுக திரேதாயுகத்துக்கே வரல, அப்புறம் எப்படி அவருக்கு தெரியுது?
அப்ப பாபாவுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அவருக்கோ எந்த ஒரு குருவுமே கிடையாது. ம். டிராமா படி முதல்ல இருந்தே ம். அவருக்குள்ள பாகத்தை நடிப்பதற்கு பாகத்தை நடிக்கிறதுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. பாபாவுக்குள்ளேயே விதிக்கப்பட்டிருக்குதாம் இந்த நாடகத்தை அதாவது இப்படிதான். சில பேர் எப்படி ம், கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, ம், பாபாவும் நாடகத்துல கட்டுப்பட்டிருக்கிறாரு ம், அப்படின்னா, அப்ப அவருக்கு மேல யார் இருக்கிறாங்க சொல்லுங்க ம், ம், அப்படிங்கிறாங்க. பாபா சொல்றாரு, அந்த மாரிலாம் இங்க யாரும் கிடையாது. ம், நாடகத்துல கட்டுப்பட்டு இருக்கிறேன்னா, அது என்னோட பார்ட் அவ்வளவுதான் ம். அப்படிங்கிறாரு. அதான். இப்ப இத ம். இயற்கைன்னு தானே சொல்லுவீங்க. இயற்கையாவே பாபாவுக்குள்ள இந்த ஞானம் நிரம்பி இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப இது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இத ம், நம்ம எப்படி யோசிக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. அவங்கள ம், மாதிரி நம்மளால யோசிக்க முடியாது. ஒரு ம், சில பேருக்கு ஒரு சில விசேஷங்கள் கண்டிப்பா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, தர்ம பிதாக்கள் அவங்கவங்களுடைய தர்மத்த ஸ்தாபனை பண்ணாங்க. ஆனா ம், எல்லாராலுமே அந்த மாரி ஸ்தாபனை பண்ண முடியல இல்லையா? ம், அந்தந்த அந்தந்த ஆத்மாவுக்கு அதுக்கான விசேஷம், அதுக்கான பார்ட் தனித்தனியா இருக்குது. அந்த ம், மாரி அதனால தான் பாபா சொல்றாரு, உயர்ந்ததிலும் உயர்ந்த பார்ட் நான் தான் பண்றேன் அப்படிங்கிறாரு. ம். ம். இது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. ஆமா. ம், ஆனா இதுலயே சில பேத்துக்கு சந்தேகம் நெறைய கொஸ்டின் கேட்க ம், ஆரம்பிச்சுடுறாங்க. என்னடா ஏன்னா நம்ம பக்தியில கடவுள் அப்படின்னாலே அவரால எல்லாம் செய்ய முடியும். ம், அவரால அதாவது எப்படி சொல்றது? அவரால செய்ய முடியாததுன்னு எதுவும் கிடையாது. அதனால நம்ம எது வேணாலும் இஷ்டத்துக்கு கேட்கலாம். ம், அப்படிங்கிற மாரி நம்ம நினைக்கிறோம். ஆனா பாபா என்ன சொல்றாரு, நான் நாடகத்துல என்ன இருக்குதோ அதுதான் சொல்லுவேன். என்ன ம், பண்ணணுமோ அததான் பண்ணுவேன். யாருக்கு ம், காட்சி காட்டணுமோ அவங்களுக்கு தான் காட்டுவேங்கிறாரு. ம், இப்ப காட்சி காட்ட பார்ட் கூட பாருங்களேன், எல்லாத்துக்குமே இல்ல இல்லையா? ம். யாரு கண்டிப்பா. போன கல்மத்துல டிராமால யாருக்கு காட்சி கிடைச்சதோ அவங்களுக்கு தான் இந்த கல்பத்திலயும் கிடைக்குதுன்னு ம், சொல்றாரு. ம், ம். அடுத்த கொஸ்டின் சிஸ்டர். எதை சொல்லுங்க. நினைவு செய்வதில் கஷ்டம் எதுவும் இல்லை என பாபா கூறுகின்றார். ஆ விராட ரூப சித்திரம் எவ்ளோ நல்லா இருக்கு. ம், லக்ஷ்மி நாராயண கூட விஷ்ணு சித்திரத்தெல்லாம் உருவாக்குறாங்க. ம், நாம எப்படி 84 பிறவிகள்ல ம், வர்றோம்ங்கிறதையும் காட்டுறாங்களாம். ம், நாம் தான் ம், தேவதையாக, பிறகு சத்திரியராக, வைஷ்யராக, சூத்திரராக ஆனோம். ம். இதை சாஸ்திரங்கள் முதலியவற்றெல்லாம் சொல்லி இது நினைவு செய்யறதுனால என்ன கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. சூப்பர். என்ன ம், சொல்றது? ஒரு வரலாறு. அந்த ம், வரலாறு அதத்தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ. ம். அதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? அப்படியே காட்சி ஆமா. இப்போ பாபா எப்பவுமே ஞானம் சொல்ல சொல்ல, ம், நம்மளுக்கு அந்த புத்தியின் மூலமா அந்த காட்சி ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு. ம், இப்ப பாபா சொல்லியிருக்காங்க, சுய தரிசன சக்கரத்த ஒரு வினாடியில சுத்த முடியும் அப்படிங்கிறார். அப்ப ம், எப்படி சுத்த முடியுது அப்படின்னா, ம், அந்த காட்சி அப்படியே கண்ல தெரியுது இல்லல்ல நமக்கு. ம், தெரியும்போது ஒரு வினாடியில முடிஞ்சிச்சு சுய ம். தரிசன சக்கரம். ஆமா. அதுக்கப்புறம் நம்ம பிரீஃபா சுத்திக்கிறதா இருந்தாலும் சுத்திக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான் அது. ம், ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் சுத்துறதுலயே நமக்கு அந்த மாயால இருந்து வெளில வந்துரலாம் நம்ப. ம். ஏன்னா ஆமா. நம்ம எப்படி இருந்தோம், இப்ப என்ன ஆயிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ம், டக்குன்னு அந்த விழிப்புணர்வு வந்துரும் நமக்கு. ம், அதுக்காக தான் ம், பாபா அந்த சுய தரிசன சக்கரத்த சுத்துங்க, ம், சுத்துங்க அப்படின்ட்டுருக்காரு. நீங்க யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? இப்ப ம், என்ன ஆயிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கீங்கங்கிறத ஞாபகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறாரு. ம். ம். ஓகேங்க சிஸ்டர். அடுத்த கொஸ்டின். இதுபோல் ஒருபோதும் யாரையும் பார்த்ததில்லை என பாபா யாரை குறிப்பிடுகின்றார்? ஆ, பாபா ஞானம் நிறைஞ்சவரா இருக்காரு. ம், அவர் யார்கிட்டயுமே படிச்சதில்ல. ம், சாஸ்திரங்கள் முதலியவற்றையும் கூட பாபா படிக்கல. ம், எதையும் படிக்காம, எந்த ஒரு குருவையுமே வச்சுக்காம, ம், இவ்ளோ ஞானம் முழுவதையும் ம், பாபா நமக்கு சொல்றாங்க. ஆனா, ம், இது மாதிரி ஒருபோதும் யாரையும் பார்த்ததில்ல. பாபா ம். எவ்ளோ இனிமையானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா அவ ம், சாஸ்திரமும் படிச்சதில்ல, வேதமும் படிச்சதில்ல, எந்த தர்ம ம், புத்தகமும் படிச்சதில்ல. ம், ஆனா இவ்ளோ ஞானம் சொல்றாரு. ம். இது மாரி நம்ம யாரையாவது பார்த்திருக்கோமான்னா, யாரையும் அதுவும் இல்ல. பார்த்திருக்கோம். ம். பார்த்திருக்கவும் மாட்டோம் நம்ப. நம்ம கண்ணுக்கே தெரியல பாபா. இருந் ஆமா. ஆ. கண்ணுக்கு தெரியாம இருந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அவரு. ம். ம். எவ்ளோ ஒரு நல்ல சூப்பரான விஷயமா இருக்குது ம். இல்லங்க சிஸ்டர்? ஆமா. ம். அடுத்த கொஸ்டின். எது அற்புதமான விளையாட்டு? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, பக்தி மார்க்கத்துல யார் யாரையோ இனிமையானவங்கன்னுலாம் நினைக்கிறாங்க. ம். யாருக்கு என்ன தோணுதோ அதன்படிலாம் பூஜை செய்ய தொடங்குறாங்க. ம். பாபா அனைத்து ரகசியங்களையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆத்மா தான் ஆனந்த ம். ஸ்வரூபம். பிறகு ம். ஆத்மா தான் துக்க ஸ்வரூபத்திலயும் சீச்சியாவும் ஆயிடுது. ம். பக்தி மார்க்கத்திலோ நீங்க எதுவுமே தெரியாம இருந்தீங்க. ம். எனக்கு எவ்ளோ மகிமை செய்றாங்க. ஆனா ம். எதையுமே தெரிஞ்சுக்காம இருந்தீங்க.
இதுவும் கூட எவ்வளவு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டு முழுவதையும் பாபா சொல்லிதான் புரிய வைக்கிறாரு அப்படின்னு. கண்டிப்பா. ஆக்சுவலி அத அவர் நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஆனா அத ஒரு விளையாட்டா பார்த்துட்டு இருக்கிறாரு பாபா. இப்ப மற்ற தர்மத்துல கூட அவங்களோட தர்ம புக்க வச்சுதான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நம்ம இருக்கோம் பாருங்க, ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு வழிமுறை. ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. வேற தர்மத்துல கூட கிடையாது. நம்ம தர்மத்துலதான் இது அதிகமா இருக்கு. இங்க பாருங்களேன், ஒரு சாமியார்ட்ட போனா ஒண்ணு சொல்லுவாரு, ஒரு ஜோசியக்கார்ட்ட போனா ஒண்ணு சொல்லுவாரு, வீட்டுல இருக்கிறவங்க ஒரு மாதிரியா சொல்லுவாங்க. மொத்தத்துல எதுவுமே கரெக்ட் கிடையாது. ஆனா அதுதான் உண்மைன்னு சொல்லி வாதிடுவாங்க. வந்து அதிகமா வழிபடுறதுனால அவங்கவுங்களும் அவங்கவுங்களுக்குள்ள தேவதைகள், இஷ்ட தெய்வங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இது பண்ணி அந்த மொத்தத்துல அந்த மாதிரி எல்லாம் கொண்டுட்டு அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க ஒரே இறைவன் வந்து இயேசுனா இயேசு, புத்தர்னா புத்தர் அப்படிங்கறதுனால ஒரே வழியில போயிட்டு இருக்காங்க. ஆனா பாபா அதையுமே பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டு சொல்றாரு. இது எவ்வளவு அற்புதமா இருக்குது பாருங்க விளையாட்டு அப்படின்னு. ஆக்சுவலி நம்மளுமே அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா இந்த விளையாட்டு இப்படிலாம் இருந்தா தானே பாபாவே நம்மளால அடைய முடியும். ஏன்னா இப்ப வந்து எப்படின்னா ஒண்ணு சொல்லுவாங்க, கஷ்டமே படாதவனுக்கு காசோட அருமை தெரியாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தண்ணி இல்லாத காட்டுல இருக்கிறவனுக்கு தான் தண்ணியோட அருமை தெரியும். அப்ப வந்து நம்ம இதெல்லாம் சந்திச்சு சோர்ந்து போய் வரும்போதுதான் அப்பாவோட அருமையே அப்பயாச்சும் கொஞ்சமாவது தெரியும் நமக்கு. இல்லன்னா அதுவுமே நமக்கு தெரியாம போயிடும். அப்ப அது நமக்கு அமிர்தமா நமக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. இதே மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்களுக்கு அது ஃபீல் ஆகுதா அப்படின்னா ஃபீலே ஆகலாம். அப்ப இன்னும் ஞானத்தை பாபா சொன்ன கருத்தே சொன்னா கூட கேட்கதானே இனிமையா இருக்கு. கண்டிப்பா. சிந்திக்க சிந்திக்க, யோசிக்க யோசிக்க, இன்னும் பாத்தீங்கன்னா தூய்மை ஆக ஆக, பாபா நிலையில தூய்மை ஆக ஆக இன்னும் நிறைய கருத்துக்கள்லாம் நம்மளுக்கு வெளி வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்மளால சொல்லவே முடியாது. அது வந்து ஒரு சில ஏதோ ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியுமே தவிர அது உணர்வு பூர்வமா 100% வந்து வெளிப்படுத்த முடியாது நம்மளால. அது தூய்மை ஆகும் ஆக ஆகதான் அது நம்மளால அந்த உணர்வு பூர்வமா அறிஞ்சுக்க முடியும் அதைய. இப்ப பாபா சொல்றாரு அற்புதமான விளையாட்டுன்னு சொல்றாரு. அது எப்படி நம்ம எந்த டைம்ல அது அற்புதமான விளையாட்டு நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னா, அந்த தூய்மை ஆகும் போதுதான் அது விளையாட்டு அப்படிங்கறதே நமக்கு ஃபீல் ஆகும். அப்ப எந்த அளவுக்கு இதுக்காகவாவது நம்ம தூய்மை ஆகணும். எப்படிதான் பாபா எல்லாத்தையும் இவ்வளவு ஒரு ஈஸியா ஹேண்டில் பண்றாரு, எப்படி இவ்வளவு ஒரு ஈஸியா அவர் பாக்குறாரு அப்படிங்கறத நம்ம தூய்மையாகும் போதுதான் அது ஃபீல் ஆகுது நமக்கு. ஓகேங்க சிஸ்டர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். யாருக்கு நன்கு தாரணையாகும் என பாபா கூறுகின்றார்? பாபா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஞானம் வந்து யதார்த்தமா இருக்குங்கிறாங்க. காமம் வந்து மகா சத்ருவா இருக்கு, இதன் மீது நீங்க வெற்றி கொள்ளணும். இதை கேட்டு வந்து சில பேர் காமத்தை விட முடியாம போயிடுறாங்கல்ல, மந்தமாயிடுறாங்க. நீங்க எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறீங்க, ஆனாலும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. இதையும் வந்து அறிந்திருக்கிறீர்கள். கல்பத்துக்கு முன்பு யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கதான் புரிஞ்சுப்பாங்க. தெய்வீக பரிவாரத்தை சேர்ந்தவர்களாக ஆகக்கூடியவங்க யாரோ அவங்களுக்கு தான் தாரணையும் ஆகும் அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா இருக்கிறதுலயே வந்து பாபா சொல்றது வந்து நம்பர் 1 எதிரி இந்த காமம் தான், இந்த மோகம் தான். அதான் காமம்னா அதை மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. இப்ப லவ் பண்றோம் அப்படின்னாலே அந்த காமலிஸ்ட்லயே வந்துருதுதான். இத சொன்னாலே, இத பத்தி ஸ்ரீமத் சொன்னாலே அவங்க போயிடுவாங்க. அப்படிதான் இருக்கு இப்ப உள்ள நிலைமை. கண்டிப்பா. ஆனா அந்த மாதிரி இருந்தோம், அந்த மோகத்துல இருந்தோம் அப்படின்னாலே நல்லா தெரியும். இப்போ சாதாரணமாவே பாருங்களேன் சிஸ்டர், இப்ப ஸ்கூல் படிக்கிற பையனோ காலேஜோ லவ்ல விழுந்தா படிக்க மாட்டான் அவன். ஏன்னா புத்தி ஃபுல்லா அவனுக்கு அங்கேயே தானே போயிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, இப்போ அந்த அந்த காமம் மட்டும்தான் இவ்வளோ ரொம்ப மோசமானதுன்னு பாபா அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப லவ் பண்ற இப்போ உதாரணத்துக்கு இப்ப கணவன் மனைவி இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை மேல கூட நம்ம எப்பவுமே பாருங்களேன், குழந்தைய கூட நினைச்சிட்டு இருக்க மாட்டோம். குழந்தையும் பாத்தீங்கன்னா அம்மா அப்பாலாம் அந்த அளவுக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா லவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களையே நினைச்சிட்டு கிடக்கும். அப்ப புத்தி எப்படி மோசமாவது, எந்த அளவுக்கு அந்த காமம் வந்து சக்தியை குறைக்குதுன்னு பாருங்க. இது வந்து ஸ்டார்டிங்ல பாபா சொல்லும்போது ஏன் வந்து பாபா அப்படி சொல்றாரு, ஏன் மத்த விகாரங்கள்லாம் வந்து சக்தியை இழக்க வைக்காதா, இதுதான் பாபா வந்து அதிகமான சக்தியை வந்து இந்த காமம் தான் உறிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது யோசிக்கும் போதுதான் தெரியுது, ஆமா கரெக்ட் தான். ஏன்னா மத்த விகாரங்களை விட இந்த விகாரம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா புத்திய மழுங்கடிச்சிரும்.
அப்படியே அப்படியே மைண்ட் ஃபுல்லா அதேதான் போயிட்டே இருக்கும் நமக்கு. வேற எந்த வேலையுமே நமக்கு செய்யவே தோணாது. அந்த அளவுக்கு வந்து இந்த காமம் வந்து மகா எதிரி எனக்கு தெரிஞ்சு. நீங்களே பாருங்களேன், இப்ப நியூஸ்ல எடுத்து பார்த்தோம்னாலே காமத்துக்காக வெட்டு கொலை அந்த மாதிரி நடக்கும். மத்த இதெல்லாம் கூட அந்த அளவுக்கு இருக்காது. இப்ப பாருங்க, இப்ப கோபத்துல வெட்டுறவனை விட இதுக்கு வெட்டுறவன் தான் அதிகமா இருக்கிறான். அதாவது அந்த பற்று பேராசை அதுல கொலை குத்தம் நடக்கிறத விட இந்த கள்ளக்காதலு இந்த காதலு அதுல கொலை நடக்கிறதுதான் அதிகமா இருக்குது. ஏன்னா அதுலதான் சக்தி வந்து அதிகமா வந்து உரியப்படுது, சீக்கிரமா இறங்கிடுது அந்த ஆத்மாவோட. அது ஆத்மா ரொம்ப பலகீனமாவது இந்த ஒரு விஷயத்துலதான். மத்த விஷயம் கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்கும். ஆனா தூய்மை மட்டும் நம்ம இழக்கிறோம், காமத்துல விழுவுறோம்னா சர்ன்னு அப்படியே சக்தி உறிஞ்சிரும் அப்படியே. அதனாலதான் பாபா சொல்றாரு, விழுவாதீங்க, சக்தி ரொம்ப உங்களுக்கு வந்து இறங்கிடும். ஒரு தடவை விழுந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஏஞ்சி வரதுக்கே 14-15 வருஷம் ஆகுங்கிறாரு. அந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கிறார் அது. ஓகே சிஸ்டர், அடுத்த கொஸ்டின். யார் பாரதத்தின் விரோதி என பாபா கூறுகின்றார்? பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு, குழந்தைகளாகி உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ராவணன்ங்கிறது என்ன பொருள் என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் எரிச்சிட்டே இருக்காங்க ராவணனை. விரோதியின் உருவபொம்மையை தான் எரிப்பாங்க, உருவாக்குவாங்க இல்லையா? உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, ராவணன் வந்து பாரத தேசத்தின் விரோதி. பாரதத்தை எவ்வளவு துக்கம் நிறைஞ்சதாக ஏழையாக ஆக்கியிருக்கான். அனைவரும் 5 விகாரங்கள்ல ராவணன் கூண்டுக்குள்ள அடைபட்டிருக்கிறாங்க. குழந்தைகளாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் வரணும், எப்படி வந்து மத்தவர்களையும் ராவணன் இருந்து விடுவிக்கிறங்கிறதெல்லாம் என்ன வரணுங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. இப்ப பாருங்களேன், முன்னாடி எல்லாம் படம் வந்து ஹீரோ வச்சுதான் வரும். இப்ப படம் வந்து வில்லன் தான் ஹீரோவா காட்டுறானுங்க. இப்ப பாருங்க, இப்ப வர பக்தி படம் கூட பாருங்க, ராவணனை தான் ஹீரோவா காட்டுறாங்க. அதுக்கு வர சண்டையெல்லாம் வர போறாங்க, ராமன் வந்து ஹீரோ கிடையாதான், ராவணன் தான் ஹீரோவா இப்பெல்லாம். அப்போ இந்த ராவணன் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. அவனை ஹீரோவாக்குறதுக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்க. ஆனா நமக்கு தான் தெரியுது இவர் அவ்வளவு மோசமானவர் அப்படின்னு. பாபா சொல்லும் போதுதானே தெரியுது நமக்கு. மத்தவங்களுக்கு அது தெரியல, தெரியாமலேயே நம்மளும் அப்படித்தானே தெரியாம தானே விழுந்து ஏஞ்சி வந்திருக்கிறோம். அதனாலதான் மத்தவங்கள்ட்ட சொல்லுங்க, அப்பதான் அவங்களும் அதுல இருந்து வெளியில வருவாங்க. ஏன்னா இந்த ராவணன் மாயா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில போட்டு மிதின்னு மிதிக்கும் அது. பாபா இவ்வளவு யுக்திகள் கொடுத்தும் யார் கீழே விழுந்து விடுகின்றனர்? பாபா என்ன சொல்றாங்கன்னா, மாயாவும் சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் சகிச்சு கொள்ளவும் வேண்டியதா இருக்கு. எவ்வளவு கடுமையான விகாரங்கள் வந்து நல்ல நல்ல சேவை செய்யற குழந்தைங்களுக்கும் கூட வந்துருது. போக போக மாயாவோட அடி விழுந்துருதுங்கிறாங்க. நாங்க விழுந்துட்டோம்னு சொல்றாங்களாம். ஏணிப்படியில மேல ஏறி போயிட்டே இருக்காங்க, திருப்பி வந்து கீழே இறங்கி விழுந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆக சம்பாதித்த வருமானம் எல்லாம் காணாமலே போயிடுது. தண்டனை வந்து கண்டிப்பா கிடைச்சாகணும். பாபா கிட்ட உறுதிமொழி எல்லாம் எடுக்கிறாங்களாம். ரத்தத்தினால கூட எழுதி கொடுக்கறாங்க, பிறகு காணாம போயிடுறாங்க. பாபா வந்து பக்காவா ஆக்குவதற்காக பார்க்கவும் செய்யறாரு. இவ்வளவு யுக்திகள் செய்தும் கூட மீண்டும் உலகத்தின் பழக்கத்தோட பக்கம் போயிடுறாங்க அப்படின்னு நல்ல சேவாதாரி குழந்தைங்க கூட போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. இப்ப இந்த காமத்துல விழுவது வந்து பாத்தீங்கன்னா கட்டாயத்தினால விழுவதை விட ஆர்வம் வந்து விழுவதுன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும், சுத்தமா கீழே அவ்வளவுதான். பாபா டிவோர்ஸ் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அவங்களோட லைஃபே. அப்புறம் எங்க அவங்க திருப்பி பாபாவை நோக்கி வர போறாங்க, ஞானம் படிக்க போறாங்க, மேல ஏற முடியும்? அதுதான் பாபா முன்னாடியில இருந்தே அதுதான் சொல்லிட்டு இருக்காரு, நம்பர் 1 எதிரி. ஏன்னா இப்ப நம்ம கோவப்பட்டு திட்டுறோம், ஒரு அகங்காரமா இருக்கிறோம், பேராசை இருக்கு, அதெல்லாம் கூட வெளில வந்துடலாம் சிஸ்டர் அவ்வளவு சீக்கிரத்துல. ஒரு இப்போ ரொம்ப கோவப்படுறோம்னு வச்சுங்களேன், மிஞ்சி மிஞ்சி போனோம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த ஞாபகம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா காமத்துல அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா வருஷ கணக்கு ஆகும், அதுவும் கணக்கு வேற உருவாயிடுதே. அவங்களுக்கு ஏன் இந்த இது வருதுன்னா, அவங்க சேவையில கவனம் செலுத்துறாங்க, பாபாவை நினைவு செய்யறதுல. பாபாவை நினைச்சா கண்டிப்பா காமம் வராது. அது மட்டும் இல்லாம அதாவது இப்ப நம்ம என்ன ஆயிடுதுன்னா அந்த பேர்ல போய் சிக்கிக்கிறாங்க.
பேர்ல சிக்கிக்கும் போது, அதாவது இவங்க நல்லவங்க, இவங்க நல்லா ஞானம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி போகும்போது அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வந்துருது இல்லையா நமக்கு. அதனால அந்த ஈர்ப்பு போக 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 என்ன ஆயிடுது, மோகமாவது, மோகம் காதல் ஆகுது, காதல் வந்து காமத்துல போய் விழுந்துருது. அதுதான் அடுத்த கொஸ்டின் பாபா வரத நான் அப்படிங்களா? கேள்விப்பட்டேன். சரி 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 ஓகேங்க சிஸ்டர். அதனாலதான் பாபா சொல்றாரு, ஒருத்தவங்களுடைய குணத்துல கூட வந்து நீங்க விழுந்துராதீங்க. அப்படி அவங்க நல்ல குணவானா இருந்தாங்கன்னா அத கொடுத்தது கூட பாபா நினைச்சிட்டு பாபா மேல அன்பு வைங்கங்கிறார். அந்த பற்ற தூக்கி அவர் மேல வைங்க, அந்த மனிதன் மேல வைக்காதீங்க. அது உங்களை வந்து தீய தொடர்புல எடுத்துட்டு போயிடும், தீய சகவாசத்துக்கு கூட்டு போயிடும், உங்களுடைய மொத்த வருமானத்தை நஷ்டமாக்கிடும் அப்படிங்கிறாரு. ஓகேங்க சிஸ்டர், நான் அந்த கொஸ்டின் கேக்கட்டுங்களா? ஓகே. யார் சதா பாபாவின் பாதுகாப்பில் இருப்பவர்கள்? பரமாத்மா ஸ்நேகியா ஆகணும் அப்படின்னா தேக உணர்வின் தடைகளை நீங்க சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. குழந்தைகள்ல பலர் சொல்றாங்களா, இவ மிக நன்றாங்க, அவங்க மேல உடம்பு, அவங்க சரீரத்தை பார்த்துட்டு அன்பு வருதான். நன்றாக இருக்கிறாரு, இதனால கொஞ்சம் இரக்கம் வருது. சிலருக்கு யாராவது ஒருவருடைய சரீரத்தின் மீது பற்று வருது. இன்னும் சிலருக்கு ஒருவருடைய குணங்கள் அல்லது விசேஷத்தாக்கள் மீது பற்றுதல் ஏற்படுது. ஆனால் இந்த விசேஷ தன்மை அல்லது குணத்தை கொடுக்கிறவர்லாம் யாரு? ஏதேனும் நல்லது இருந்தா நல்லதை தாழ்மை செய்யுங்க, ஆனா நல்லதின் மீது பிரபாவம் ஆகாதீங்க. அதனால அவங்கள்ட்ட என்ன குணங்கள் இருக்கோ அது தாரணை செஞ்சீங்க, அவங்க மேல பிரபாவமா ஆயிடாதீங்கிறாங்க பாபா. விலகியும் பாபாவுக்கு அன்பானவராகவும் இருங்க. அத்தகைய அன்பானவர் தான் பரமாத்மா ஸ்நேகியா சதா பாதுகாப்பாக இருப்பவங்க அப்படிங்கிறாங்க பாபா. கண்டிப்பா. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம் பாபாட்ட, பாபா நான் உங்களுடையவன்னு நம்ம வந்து அவர்கிட்ட பேசுறோம்ல, நான் உங்களுடையவன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களோட குணத்துல நம்ம மயங்கி விழுந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவருக்கு எப்படி நம்ம லவரா இருக்க முடியும்? இது தப்பு தானே. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, இல்ல ஒரு பையனை லவ் பண்றாங்க, இல்ல ஒரு பொண்ணை லவ் பண்றாங்கன்னா இந்த பையனையும் பொண்ணையும் விட்டுட்டு இன்னொரு பொண்ணை நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தா இது என்னன்னு சொல்ல முடியும் நம்மளால? இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா பாபா சொல்றாரு அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுல இருந்தெல்லாம் நம்ம பாதுகாப்பா இருக்கணும். அது தெரியாது, ஏன்னா மாயால நம்ம நிறைய வருடங்கள் விழுந்ததுனால ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் பாபா எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இதுல எல்லாம் விழுந்துராதீங்க. இப்ப அப்பா வந்து குழந்தைகிட்ட குழந்தை அங்க போவாத, நெருப்பு சுடும், இங்க பாரு குழியா இருக்குது, உளுந்துராத அப்படின்னு தந்தை என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்கிட்ட ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி பாபாவும் நமக்கு சொல்றார், குணத்துல கூட நீ போய் உளுந்துராத குழந்தை, மோகம் அங்க போயிடும். நீ என்னுடையவள் அப்படின்னா நீ என்ன மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கணும். அப்படி அவங்களுக்கு ஏதாவது விசேஷ குணம் இருந்துச்சுன்னா அந்த விசேஷத்தை நீ எடுத்துக்கோ, அந்த விசேஷ குணத்தை உனக்குள்ள வளர்க்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்காக விசேஷம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க மேல போய் விழுந்துராதீங்கிறாரு. இது ரொம்ப நல்ல பாயிண்ட் சிஸ்டர் இது. அடுத்த கொஸ்டின் சிஸ்டர், சேவையின் தீவிரத்தை அதிகப்படுத்த எதை வெளிப்படுத்த வேண்டும்? அமைதி சக்தியை வெளிப்படுத்துவீங்கன்னா சேவையின் வேகம் தீவிரமா செல்லுங்கிறாங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்து அதாவது பாபா சொல்ற அந்த அமைதி சக்தி வந்து பாத்தீங்கன்னா, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அமைதிங்கிறது ஜஸ்ட் நம்ம வாயை மூடிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது. அதாவது தன் மேலையும் சுப எண்ணம், மற்றவர்கள் மேலையும் சுப எண்ணம், நாடகத்து மேலையும் சுப எண்ணம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும்? சாந்தமா இருக்குமா? எவ்வளவு ஒரு அமைதியா இருக்கும். அப்ப அந்த அமைதியினுடைய பிரபாவம் என்ன ஆகும் அப்படின்னா மத்தவங்க மேலேயும் விழ ஆரம்பிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? சேவை விருத்தி ஆயிட்டே இருக்கும். அப்போ தீவிரமாயிட்டே இருக்கும் சேவையும். அப்ப அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த அமைதியினுடைய சொரூபத்துல இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம மேல சந்தேகம் வந்துட்டாலும் மனசு அமைதி இழந்துடும், நம்ம மனசு உடைஞ்சு போயிட்டாலும் அமைதி இழந்துடும். இல்ல மத்தவங்க மேல ஏதாவது ஒரு வீண் விஷயம், நெகட்டிவ் விஷயம் வந்தாலும் மனசு அமைதி போயிடுது. இல்ல நாடகத்தை பத்தின டவுட் வந்தாலும் என்ன ஆயிடும்? அதுவும் அமைதி போயிடுது. அப்போ இது எல்லார் மேலயும் நம்ம அந்த சுப எண்ணம் இருக்கணும். அந்த சுப எண்ணம் எப்ப வரும் அப்படின்னா அந்த ஒருவரோட அன்புல நம்ம மூழ்கி இருக்கும் போதுதான் எல்லாத்து மேலயும் நம்மளால அந்த பற்று இல்லாம அந்த சுப எண்ணத்தை மட்டும் அவங்க மேல வைக்க முடியும், அன்பு வைக்க முடியும். அதாவது பற்று இல்லாம அன்பு. அப்படி அப்ப
ஒருத்தர் எனக்காக ஒருத்தர் எல்லாமே செய்யறாரு அப்படின்னா மத்தவங்க மேல நம்ம ஏன் கோவப்படணும்? மத்தவங்கள பத்தி நம்ம ஏன் நினைக்கணும்? இப்போ எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிஸ்டர், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப தானாவே மத்தவங்க மேல என்ன தோணும் நமக்கு? சரி நான் நல்லா இருக்கேன், பண்ணியும் நல்லா இரு அப்படின்னு தானே சொல்ல தோணும் நமக்கு. நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நீ நல்லா இருக்கா, அப்ப என்ன தோணும் நமக்கு? நான் மட்டும் கஷ்டப்படுறேன், நீ மட்டும் நல்லா இருக்கணுமா அப்படின்னு ஒரு விதமான கஷ்டமான எண்ணங்கள், அவங்கள பத்தின நெகட்டிவ் விஷயங்கள்லாம் நமக்கு வரும். அதனாலதான் பாபா சொல்றாங்க, என் ஒருவனோட நினைவிலே இருந்து எல்லா பிராப்தியும் என்கிட்ட இருந்தே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கும் போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும் நமக்கு. ஓகேங்க சிஸ்டர். அவைத்தமிழ் இருக்குங்களா இல்ல முடிஞ்சிச்சு? இது கொஞ்சம் லாங்கா போயிட்டதுனால அப்படிங்களா? சரிங்க சிஸ்டர். ஓகே ஓகே ஓகே. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா.